குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. நீங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமா மேம். உங்க கம்பெனில ஒரு மேனேஜர் போஸ்ட் வேக்கன்ட் இருக்குன்றத பார்த்தேன். அதனால தான் இன்டர்வியூ வந்திருக்கேன். ஆமா, எங்களுக்கு நீட் இருக்கு. உங்க டாக்குமெண்ட் கொடுங்க. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆனால் மேம், நீங்கள் என் டாக்குமெண்ட்டை செக் கூட பண்ணல. நீங்கள் எந்த அடிப்படையில் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்கீங்க? எனக்கு செலக்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்ல, பார்த்தாலே தெரியும். இல்லை மேம், எனக்கு புரியல. அப்படியா? இது பாரு, அவங்கள பாரு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ யாரு இந்த காலத்தில் இப்படி ட்ரெஸ் பண்ணுவா? மேடம், இது சாரி. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? ஹலோ, எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே கிடையாதுன்னு சொல்றியா நீ? இதோ பாருங்க மேம், யாரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் குறை சொல்ல நான் இங்க வரல. நான் அப்ளை பண்ணியிருக்கிறது வேலைக்கு, அதான் நான் இங்க இருக்கேன். நான் வந்தது இன்டர்வியூக்கு. இதுல என் சேலை உங்களுக்கு என்ன பிரச்சனையை கொடுக்குது? உன் ட்ரெஸ்னால தான் ப்ராப்ளம். யார் இந்த காலத்துல சேலை கட்டிட்டு வேலைக்கு வருவா? இருக்கிற எல்லா ஃபீமேல் எம்ப்ளாயியும் சாரி கட்டிட்டு வந்தா இந்த கம்பெனி எப்படி நடக்கும்? மேம், எனக்கு எதுவுமே புரியல. இதோ பாரு, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆஃபீஸ்ல ஒன்ன மாதிரியே எல்லாரும் சாரி கட்டிட்டு வந்தா ஆஃபீஸோட கிளாமர் என்னாகும்? எங்க கம்பெனில ஷார்ட் ட்ரெஸ் மட்டும்தான் அலவுட். அப்படி முடியலன்னா நாங்க வேலைக்கு எடுக்க மாட்டோம். நீ சாரி கட்டிட்டு வரத பார்த்து எல்லாரும் சாரி கட்டினா என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம சாரி கட்டினா ரொம்ப ஆடா இருப்ப, அது நல்லா இருக்காது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது சரிப்பட்டும் வராது, அதான் நாங்க அலோ பண்ணல. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேம், எனக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் தான் பிடிக்கும். இந்த மாதிரி பட்டிக்காடெல்லாம் எப்படிதான் போடுறாங்களோ இத. அட, பிரச்சனை என்னன்னா இவங்க ஊர்காட்டிலேயே இருக்காங்க. இங்க சிட்டில நடக்கிறது பத்தி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஃபேஷன் சென்ஸும் இருக்காது. மேம் ப்ளீஸ், உங்களுக்கு ஊர் பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. பாருங்க மேம், உங்ககிட்ட எவ்வளவு திமிரா பேசுறான்னு. அப்படியா? இரு, என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் மாடர்ன் ட்ரெஸ் போட வச்சே தீருவேன். நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். ஷார்ட் ட்ரெஸ் போடு, வேலை கொடுக்குறேன். நீ இது பண்ணா அது கிடைக்கும். என்ன மன்னிச்சிருங்க மேம், எதுக்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் என்னால நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு வேலையை விடவும் என்னோட கல்ச்சர் ரொம்ப முக்கியம். இது இந்தியாவோட கலாச்சாரம். நான் ஒரு இந்திய பிரஜை. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ போட்டுக்கோங்க. அதுக்காக மற்ற ட்ரெஸ்ஸை இன்சல்ட் பண்ணாதீங்க. உங்க கம்பெனியில் எனக்கு வேலை தரலனாலும் பரவாயில்ல, கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு, நல்ல கம்பெனியில கிளாமர் முக்கியம் இல்ல, டேலண்ட் தான் முக்கியம். எப்போவுமே நாங்கள் நம்ம கல்ச்சர் மறந்து போகக்கூடாது. இதனாலன்னா நம்மளோட கல்ச்சர் தான் நம்மளோட ஐடென்டிட்டி, நம்மளோட ஃப்யூச்சர். அதனால தான் எப்போவுமே நீங்கள் கல்ச்சர் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. ஸோ இந்த வீடியோட மொரல் என்ன இருந்தால் நல்லா இருக்குன்னு கீழே காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உடனே காமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் உங்களோட காமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கேன். உங்களோட ஸ்டோரிஸ் இந்த மாதிரி வீடியோஸில் வரும்னு நினச்சேன்னா உங்களோட ஸ்டோரிஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களோட ஸ்டோரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். எதனாலன்னா இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்குது. ஸோ உடனே ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே இப்படி சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.